ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 1வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பெட்டர் சாக்ரிஃபைஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற இந்த செய்திகள் அடங்கிய இந்த பகுதிகளிலே சங்கீதம் 1வது சங்கீதத்திலிருந்து வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரம் வரை முடித்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து தொடங்கி இப்பொழுது உபாகமம் 1வது அதிகாரத்தை இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே சத்தியத்தை வாஞ்சியோடு கூட நாம் கேட்பதற்கு பிரயாசப்படுவோம். கலப்படமில்லாமல் ஆழமாக இந்த சத்தியங்களை சொல்லுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்று நம்பி இந்த செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து வழங்க முற்படுகிறேன். இதை கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கென்று ஒரு நல்ல கனிதருகிற மரமாக வாழ நாம் தீர்மானம் எடுப்போம். இப்போது இந்த உபாகமம் புத்தகத்தில் நேற்றைய தினத்தில் இதனுடைய முன்னுரையை கற்றுக்கொண்டோம். மோசேயினுடைய முதல் உரையை முதல் 4 அதிகாரங்களில் நம்ம பார்க்க முடியும். முதல் உரை, கானான் நாட்டை இப்போ அணுகி சென்றுட்டாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. மோசே மரிக்க போகிறார், தலைமைத்துவம் மாறப்போகிறது. இந்த நேரத்தில் அந்த வரலாறை ஞாபகப்படுத்தி அங்கே மோசே பேசுகிறார். ஓரேபிலிருந்து காதேஸ் வரையில் எப்படி இருந்துச்சு, காதேஸ் தொடங்கி எஸ்போன் வரையில் எப்படி இருந்தது, யோர்தானின் அந்த மறுபுற நிலப்பகுதி கைப்பற்றப்படுதல் மற்றும் கீழ்ப்படுகிறதற்கான அறிவுரை என்று சொல்லி முதல் 4 அதிகாரங்களிலே மோசேயினுடைய முதல் உரை காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 5வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரையிலும் மோசேயினுடைய 2வது உரை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குறுதி பண்ணப்பட்ட நாட்டில் எப்படி தூய்மையாக வாழணும் அப்படிங்கிற கருத்துக்களை இங்கே மோசே 2வது தன்னுடைய உபதேசத்தில் எடுத்து கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து மோசேயினுடைய 3வது உரை, அதாவது கர்த்தருக்கு என்ற உடன்படிக்கை, அதாவது மோவாபில பண்ணின உடன்படிக்கையை மீறுவதனால உண்டாகிற தண்டனை, உடன்படிக்கை இடமாய் திரும்பும்படி சீர்பொருந்துதல், இப்படிப்பட்ட காரியங்களை 29வது வசனம் 30வது வசனங்களிலே 3வது பிரசங்கமாக மோசே செய்கிறார். அதனைத் தொடர்ந்து 31வது அதிகாரத்திலிருந்து 34வது அதிகாரம் வரையிலும் மோசேயினுடைய கடைசி நாட்கள், தேசத்துக்கு புறம்பே அவன் மரணம் அடைகிறான். மோசேக்கு பதிலாக யோசுவா நியமிக்கப்படுகிறதை அதிகாரம் 31 பார்க்கிறோம். 32 மோசேயினுடைய பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 33 மோசேயினுடைய ஆசீர்வாதம். அதிகாரம் 34 மோசேயினுடைய மரணம் நிகழ்கிறது. இப்படியாக இந்த உபாகமம் புத்தகம் ஆகமம், அதாவது துணை நியாயப்பிரமாணம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த உபாகமும் நிறைவடைகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உபாகமம் 1வது அதிகாரத்தில் இப்பொழுது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? என்னாகமும் 22:1 குறிப்பிட்டுள்ளபடி இஸ்ரவேல் மக்கள் மோவாப் சமவெளியை அடைந்து அங்கு பாளையம் இறங்கியிருந்த நிகழ்ச்சியோடு தான் இந்த உபாகமம் தொடங்குகிறது. மோவாப் சமவெளியில் இப்போ பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியோட கூட தான் இங்கே உபாகமம் தொடங்குகிறது. அந்த இடம் சூப்புவுக்கு எதிராக இருந்த சமமான வெளி என்று 2ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. அதாவது பாலைவனத்தின் ஒரு பகுதியாகிய மோவாப் சமவெளி அதனுடைய விரிந்த எல்லையே ஆகும். அது தெற்கு நோக்கி சென்று அகாபா வளைகுடா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிவபிந்த சமுத்திரம் வரையிலும் அது நீண்டு காணப்பட்டது. ஓரேப் அந்த மலையைத்தான் சீனாய் மலை என்று அழைக்கிறோம். அந்த ஓரேப் என்னும் இடத்திலிருந்து சேகீர் மலை வழியாய் காதேஸ் பர்னேயா என்னும் கானா நாட்டு நுழைவாயிலை அடைவதற்கு 11 நாட்களே தான் ஆகும். ஆனால் இப்பொழுது 38 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளே இப்போ செல்லுகிறதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிற மோசேயினுடைய உரை என்ன? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட 40வது ஆண்டில் அவர்கள் கானான் நாட்டுக்குள் செல்ல ஆயத்தமாகும்படி மோசே ஆற்றிய அந்த பிரசங்கமாக அது காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி எமோரியனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகுவும்
கொல்லப்பட்ட பிறகு நடந்த நிகழ்ச்சி என்னாகமும் 21வது அதிகாரத்தில் கற்றுக்கொண்டோமே, அதற்கு பின்பாக நடந்த நிகழ்ச்சியாக இது காணப்படுகிறது. இப்போ ஓரேபிலிருந்து காதேஸ் வரையிலும் அவர்கள் அந்த கடந்து வந்த பாதைகளை குறித்து தான் 6ஆம் வசனத்திலிருந்து 46வது வசனம் வரையிலும் இங்கே மோசே அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிற போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை நோக்கி பயணம் செய்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படி தேவன் கட்டளையிட்ட நிகழ்ச்சியை பேசுகிறாரு. சமுதாய வழக்குகளை தீர்க்க நியாயாதிபதிகளை நியமிக்கிறத பற்றி 9ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் பேசுகிறார். சீனாய் மலையிலிருந்து, அதாவது ஓரேப் மலையிலிருந்து காதேஸ் பர்னேயா பயணம் மேற்கொள்ளுகிற காரியங்களை குறித்து 19லிருந்து 21 வரை நினைவுபடுத்துகிறார். அதாவது கடந்த அந்த காரியங்களை நினைவுபடுத்தி காட்டுகிறார். உளவாளிகள் அனுப்பப்படுதலும் தொடர்ந்து நடந்த கலகத்தை குறித்து 22வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரையிலும் சொல்லுகிறார். எப்பா, நீங்கள்லாம் கேட்டீங்க, உள்ள நுழைய போகிற நேரத்தில் கொஞ்சம் ஒற்றர்களை அனுப்பி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துடலான்னு கேட்டீங்க. எனக்கும் நல்லதாக பட்டுச்சு. அதனால் ஆண்டவரும் நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆளாக அனுப்பிவிடுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 8 பேர் 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி எவ்வளவு கலகங்கள் உண்டாயிற்று என்கிற காரியத்தை நினைவுபடுத்துகிறார். யோசுவாவும் காலேபும் தவிர எகிப்தை விட்டு புறப்பட்ட எந்த போர் வீரனும் தேசத்துக்குள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பதை 34வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். இப்படியாக இந்த அதிகாரத்தில் மோசே ஆற்றிய அந்த உரை அது தொடர்ந்து 4 அதிகாரங்களில் காணப்படுகிறது. இந்த முதல் அதிகாரத்தில் ஆற்றிய இந்த உரையை பார்க்கிறோம். இதில் இஸ்ரவேலர்கள் 40 வருஷம், அதாவது 11வது மாதம் 1 தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். 40வது வருஷம் என்று பார்க்கிறோம். 40 ஆண்டு வனாந்தர வாழ்க்கை. இஸ்ரவேல் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் செலவிட்டார்கள் என்பதை நாம் அநேக செய்திகளிலே கேட்டிருக்கிறோம். எகிப்திலிருந்து காதேஸ் பர்னேயா வரை 2 ஆண்டுகளும், காதேஸ் பர்னேயா முதல் 38 ஆண்டுகால அலைச்சல் பயணமுமாக மொத்தம் 40 ஆண்டுகள் அவர்கள் அலைச்சல்லையே செலவிட்டார்கள். 40வது ஆண்டில் மிரியாம் மரித்து போனார், ஆரோன் மரித்து போனார், மோசேயும் இப்போ இறக்க போகிறார். 41வது ஆண்டில் தான் இவர்கள் கானானிலே இவர்கள் காலடி எடுத்து வைக்கின்றனர். இப்போது இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது 40 என்ற எண்ணானது பரிசோதனைக்கும் சோதனைக்கும் உரிய எண்ணாக அது கருதப்படுகிறது. சோதனைக்கு பின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்படுகிறதையும் நாம் காண முடிகிறது. வேதத்தில் 40 என்கிற எண்ணானது பரிசோதனைக்கும் சோதனைக்கும் உரிய எண்ணாக அது இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில 40களை வேதாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது நோவாவினுடைய கால ஜலப்பிரளயத்துக்காக உண்டான மழை 40 நாட்கள் பெய்தது என்று ஆதியாகமம் 7:4 பார்க்கிறோம். அதே போல் மோசே தேவனுடைய சந்நிதியில் மலையில் இருந்தது 40 நாட்கள் என்று யாத்திராகமம் 24:18 பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஒரு புதிய அத்தியாயம். அதே போல் பொன் காளை கன்றினுடைய பாவத்துக்கு பின்பாக திரும்பவும் ஆண்டவர் மோசேயை அழைத்தாரே மலையில், அதுவும் 40 நாட்கள் என்று உபாகமம் 9வது அதிகாரம் 18வது வசனம் மற்றும் 25வது வசனம் குறிப்பிடுகிறது. ஒற்றர்கள் கானானில் சென்று அங்கே வேவு பார்த்தார்களே, அந்த நாட்களுமே 40 நாட்கள் என்று எண்ணாகமும் 13:20 பார்க்கிறோம், 14:34 நம்ம பார்க்கிறோம். அதனைப் போல இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் அலைந்தது 40 ஆண்டுகள் என்று இப்போ உபாகமம் 1:4 நம்ம பார்க்கிறோம். காலை ஒற்றனாக சென்றபோது அவனுக்கு வயது 40. இது யோசுவா 14:4 பார்க்கிறோம். மோசேயினுடைய வாழ்வு காலம் 3:40 120 ஆண்டுகள், அதுவும் 40க்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. யாத்ராகம நூலில் உள்ளது 40 அதிகாரங்கள். கோலியாத் இஸ்ரவேலருக்கு சவால் விட்டது 40 நாட்கள். 1 சாமுவேல் 17:16 பார்க்கிறோம். சவுல், தாவீது, சாலோமோனினுடைய ஆட்சி காலங்கள் 40 ஆண்டுகள்.
எலியா ஓரேபுக்கு நடந்து சென்றது 40 நாட்கள். 1 ராஜாக்கள் 19:8 பார்க்கிறோம். யோனாவும் நினிவேயும் 40 நாட்கள். யோனா 3:4 பார்க்கிறோம். எசேக்கியேல் யூதாவின் அக்கிரமம் சுமந்தது 40 நாட்கள். எசேக்கியேல் 4:6. இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டது 40 நாட்கள். மத்தேயு 4:2. கர்த்தர் பாடுகளின் பின் காட்சியளித்த நாட்கள். அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காட்சியளித்த நாட்கள் 40 நாட்கள். அப்போஸ்தலர் 1:23. கர்த்தரை சிலுவையில் அறைந்ததற்கும் எருசலேமின் அழிவிற்கும் இடைப்பட்ட காலம் 40 ஆண்டுகள். இப்படி 40 என்பது அது ஒரு பரிசோதனைக்கும் சோதனைக்கும் உரிய ஒரு நம்பராக இருக்கிறது. இப்போ அந்த முடிஞ்சிருச்சு. புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. அடுத்த ஆண்டில் இப்பொழுது அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே குடியமர்த்தப்பட போகிறார்கள் என்பதற்காக மோசே இப்பொழுது பழைய சம்பவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி அவர்களோடு கூட உரை நிகழ்த்தி வருகிறதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல் 17வது வசனத்தில் நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்துக்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று மோசே பேசுகிறார். இந்த சொற்களை நம்ம மிகவும் கவனிக்க வேண்டிய சொற்களாக இருக்கின்றன. வேதாகமத்தை நம்பும் அனைவருமே மனதில் பதிக்க வேண்டிய ஒரு காரியம். வேதாகமத்தை கைகளில் சுமக்கிறோம், இருதயத்தில் சுமக்கிறோம், வசனங்களை மனதில் சிந்தனைகளில் போட்டு நாம் அவைகளை தியானிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டிய காரியங்கள் இவைகளாக இருக்கின்றன. இன்றைக்கி சட்ட ஆட்சியின் அடிப்படை கொள்கையே, அதாவது சட்டத்திட்டங்களை வச்சு தான் ஆட்சி செய்கிறோன்னு சொல்கிறாங்களே, இதனுடைய அடிப்படை கொள்கையே சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். இந்த கொள்கை இருந்தால் தான் நாங்கள் சட்டத்தை வச்சு ஆட்சி செய்கிறோன்னு சொல்ல முடியும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய 14வது பிரிவு இதனை ஒரு அடிப்படை உரிமையாக, ஃபண்டமெண்டல் ரைட், சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமம் என்று அது கூறுகிறது. நீதி தேடி வரக்கூடிய ஒருத்தருடைய தகுதியை நம்ம கவனியாமல் இருக்கணும். அவங்க வலியவங்களா எளியவங்களா என்று பார்த்து அங்கே வேற்றுமை பாராட்டக்கூடாது. அதாவது பக்க சார்பு இன்றி நீதியை சொல்லணும். குற்றம் இழைப்பவர் யாராக இருந்தாலும் சரி குற்றத்திற்கான தண்டனையை அடைந்துதான் ஆக வேண்டும். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம், ஃபண்டமெண்டல் ரைட். எவருமே செல்வத்தையோ செல்வாக்கையோ பயன்படுத்தி சட்ட விதியிலிருந்து தப்பிச் செல்ல வாய்ப்பளிக்கவே கூடாது. இதை முதல் அதிகாரத்திலே சொல்கிறார். நியாயத்தில் முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். சட்டம் அதற்குரிய அந்த வழியில் தான் செல்லணும். வேற்றுமையின்றி நீதியை நடப்பிக்கணும். இந்த நீதி கொள்கையானது கடைபிடிக்க வேண்டும் என்பதை வேதாகமம் இங்கே திரும்பவும் மோசையின் மூலமாக வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அதனுடைய பின்னணியில் அழுத்தமான இன்னொரு காரணமும் முன்வைக்கப்படுகிறது. எதற்கு இப்படி வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடையது என்று சொல்லுகிறார். வழக்குகளில் தேவன் நேரடியாக நியாய தீர்ப்புகளை வழங்காமல் இருந்தாலும் இன்றைக்கி நீதிமன்றங்கள் வழியாக ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதைத்தான் இந்த சட்டத்திட்டங்கள் வைத்து நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லுகிற நாடுகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நீதி கடைபிடிக்கப்படாத சட்ட அமைப்புகளை கொண்ட நாடு சாபத்தைத்தான் அடையும். செல்வமும் செல்வாக்கும் நீதியை விலைக்கு வாங்குகிற பொழுது தேவனுடைய சாபம் அந்த தேசத்தில் நிலைத்துவிடும். தற்காலத்தில் இத்தகைய அநீதிகளை நம்ம இப்போ கண்கூடாக பார்க்குறோம். இத்தகைய சூழலில் நீதி உள்ள தேவனின் பிரதிநிதிகளாக உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் கண்மூடி இராதபடி நீதியை பிரசங்கிக்கிற தேவ பணியாளர்கள் கடமை என்ன என்பதை உணராதபடி இருக்கக்கூடாது. அநீதி செய்வோரை தங்க தலைவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய அடிச்சுவடுகளை வருடி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சுட்டு விரல்களாக இருந்து அவர்களை எச்சரிக்குகிற விசுவாசிகளை, ஊழியர்களை ஆண்டவர் இன்றைக்கு தேடுகிறார். இன்றைக்கு தீமைக்கு துணை போகிற காரியம் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். 17வது வசனத்தில் அத்தனை எச்சரிப்போடு கூட மோசே சொல்கிறார். நியாய தீர்ப்பு அது தேவனுடையது என்று சொல்லி இன்றைக்கி நம்முடைய விசுவாசிகளாக இருக்கிற நம்ம செய்கிற ஜெபங்களில்
தேசத்தில் நீதி நடக்க வேண்டும் என்று நம்ம ஜெபத்தில் நம்ம அந்த ஜெப குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணணும். நம்முடைய செயல்களில் நீதிக்காக நம்ம போராடுகிறவர்களாக இருக்கணும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்தவர்களாக இதற்கென்று நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 22ஆம் வசனத்தில், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்க இன்ன வழியாய் அதில் சென்று இந்த பட்டணுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். செங்கடலையும் பிளந்து பாட்டுடன் புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்கள். செங்கடலை பிளந்து வெளியே வரும்போது பயங்கரமாக இருந்தாங்க. ஆரம்பம் பயங்கரமாக இருக்குது. அவர்கள் அணிவகுப்பில் ஒரு பெரிய ஆவேசம் இருந்தது. அவங்க இப்போ கானானின் வாசலில் வந்து நிற்கிறாங்க. சுதந்திர நாட்டை அடைய போகிறாங்க. இப்போ அவிசுவாசத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளே அமிழ்ந்து போய் அவங்க கிடக்கிறாங்க. அதனால தான் ஒற்றர்கள் அனுப்பணும்னு சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். எல்லையை கடக்கும் கடைசி நொடியில் கூட அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒற்றரை அனுப்பி நம்ம வேவு பார்க்க வேண்டும் என்று. அதைத்தான் இங்கே 22வது வசனத்தில் மீண்டுமாக மோசே நினைவுபடுத்துகிறார். இதை என்னாகமும் 13:42 இந்த ஆலோசனைக்கு தேவனும் அனுமதி அளித்தார் என்று பார்க்கிறோம். ஒற்று பார்க்க சென்றவர்களில் 10 பேர் விசுவாசத்தை விட்டுவிட்டு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவிசுவாச அவர்கள் எல்லாருடைய அழுகைக்கு காரணமாக மாறிவிட்டது. இதே இஸ்ரவேல் சற்று திரும்பி பார்த்திருந்தால் தேவன் செய்த அற்புதங்களை கண்டிருப்பார்கள். அண்ணாந்து பார்த்திருந்தால் ஆசரிப்பு கூடாரத்தில் தொட்டு நிற்கக்கூடிய தேவனுடைய தூணை, அதாவது பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் மேகத்தூணாய் அக்னி தூணாய் தொட்டு நிற்கிற அந்த காரியத்தை கண்டிருப்பார்கள். இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றிருந்த அவர்கள் அவிசுவாசத்தில் வீழ்ந்து போனது மோசேக்கே பயங்கரமான ஒரு வியப்பாக தான் இருந்தது. அதனால தான் 32-33 வசனங்களில் சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கித்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்பா. கண்கூடா பார்த்தோமே, மேகஸ்தம்பத்தை கண்கூடா பார்த்தோம், அக்னி ஸ்தம்பத்தை கண்கூடா பார்த்தோம். அப்படின்னாலும் கூட ஒற்றர்களை அனுப்பி வேவு பார்க்கணும்னு சொல்லி அவிசுவாசத்தில் நீங்கள் மூழ்கி போயிட்டீங்களேன்னு சொல்லி இங்கே மோசே அவன் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான். இன்றைக்கி நம்முடைய விசுவாசமே இப்படிப்பட்ட நிலைமையில் தான் காணப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய தாய்மொழியிலேயே நம்முடைய வேதம் நம்முடைய கரங்களில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அந்த மொழியில் நமக்கு புரியும்படியாக அந்த வேதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனை நமக்கு விளக்கி கூறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கி அநேக சபையில் அருமையாய் ஆண்டவருடைய வசனங்களை போதிக்கிற தேவ தாசர்களை பெற்றிருக்கிறோம். இப்படி இருந்தும் கூட அவிசுவாசத்தில் நிலைத்திருந்து தேவனை சோதித்து பார்க்கிறவர்களாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியக்குறியாக மாறிப்போவோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேதத்தை கற்கிற பொழுது இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். இதில் எல்லா வசனங்களிலும் ஆண்டவருடைய ஜீவன் இருக்குது. அது என்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கு அது போதுமானது. அந்த வாழ்க்கை என்னை நடத்துகிறதற்கு போதுமானது. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து இந்த இருண்ட உலகத்தின் வாழ்விலே, இந்த வனாந்திர வாழ்விலே ஆண்டவருடைய வசனங்களை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க அழைக்கப்பட்ட நாம் சுடர்களாய் வாழ்ந்து ஆண்டவருக்கென்று ஒளிதரும் தீபங்களாக பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.